மேலும் இன்றைய திருப்பலியானது அரசாமி பிலோமினா ஜாசினி தினேசன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். மதுரைமுத்து உடல்நலம் பெற வேண்டிய வேண்டுதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மறைத்த முத்துசாமி தெரேசா சந்தனமேரி குழந்தை சாமி மதுரையம்மாள் ஆகியோரின் ஆண்மையை பாற்றுக்காக கொடுத்து செல்கிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2025வது ஆண்டு புனித சவேரியா திருவிழாவை கொண்டாட கொடியேற்றி ஆலயத்திற்குள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம்.
உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்ன ஆண்டவரின் வார்த்தையை ஏற்று இந்தியாவுக்கு வந்து நற்செய்தி அறிவித்து இன்று இந்தியாவுக்கு பாதுகாவலராகவும் மறைமரபுக்கெல்லாம் பாதுகாவலராகவும் இருக்கிற நம்முடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவை துவங்கி இருக்கிற இந்த நேரத்தில் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் இப்புனித வழியாக நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். இந்த கொடியை ஏற்றும் போது பழைய நினைவுகள் எனக்கு வந்தது. 2013, 14, 15 எல்லாம் எங்கே கொடியேற்றினோம்? புளிய மரத்தில் ஏற்றினோம். புளிய மரத்துல ஒரு குச்சை கட்டி அந்த மரத்தடியில நின்று கொடியேற்றினோம். இந்த ஆலயத்திற்கு முன்பாக மணிக்கூண்டில் ஏற்றிருக்கிறோம். கொடி மரத்தில் அல்ல, மணிக்கூண்டில் ஏற்றிருக்கிறோம். ஒருவேளை அடுத்த ஆண்டு நீங்கள் கொடி மரத்தில் ஏற்றுவீர்கள் என்று நினைக்கிறேன். முன்னேற்றம், வளர்ச்சி, மாற்றம் இவையெல்லாம் புனிதர் நமக்கு தந்தது. நன்றி சொல்வோம். எந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நினைத்து கடவுளுக்கும் புனிதருக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் நன்றி சொல்லி இந்த பலியை துவங்குகிற இந்த நேரத்தில் கடந்த ஆண்டு முழுவதும் புனிதர் வழியாக நாம் பெற்ற எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கிறோம். இதே கோயில் கட்டி கொண்டிருக்கும் போது வேலை முடியாத நிலையில் 4 ஆண்டுகள் இங்கே நாம் திருப்பலி நிறைவேற்றினோம். கோயில் கட்டிகிட்டே இருக்கும் போதும் செவ்வறு இருக்கும் போது மேல மூடாத போது மேல மூடுகிற பிற்பாடு என்றெல்லாம் என் நினைவுக்கு வருகிறது. கடந்து வந்த பாதை, கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்வோம். இந்த திருப்பலியிலே இந்த 3 நாட்கள் நீங்கள் முன்வைக்கிற மன்றாட்டை முன்வைத்து இறைவன் அதை உங்களுக்கு நிறைவாய் பெற்று தரும்படியாக இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து செபிப்போம். தகுதியான நிலையில் இந்த திருப்பலியில் பங்கேற்க நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். கடவுளின் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் நின்ற மக்களை உமாலிக்க திருவுள்ளமானி. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தில் பற்றி அறியவும் புனித திராவை மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்களிடம் சுமக்கக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 22 31 முடிய. அந்நாளில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோகியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களும் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலந்துமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்களிடம் சுமந்து கூடாது என்று தூய ஆவியார் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்தில் எரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தைமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக் கொள்வது நல்லது. வாழ்த்துங்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோகியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். இது ஆண்டவராகும் வரலாகும். என் தலைவரே மக்களே, முன்னிலையில் உனக்கு நான் என்றும் நன்றி செலுத்திடுவேன். என் தலைவரே மக்களே, முன்னிலையில் உனக்கு
வீணையே யாழே விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழிக்க செய்வேன். என் தலைவரே, மக்களிடையே உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உமக்கு நான் என்றுமே புகழ் பாடிடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு உமது வாக்கு பிறலாமை மொழிகளை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீ என்றுமே உயர்வு பெறுவீராக. தலைவரே, மக்களின் முன்னிலையில் உமக்கு நான் என்றும் நன்றி செலுத்திடுவேன். உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உள்ள வார்த்தைகள் 12 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பதைப் போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என்பட்டது. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த நம்மை யாருக்கும் நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் இல்லை நண்பர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தன் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிறைந்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை.
நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் மது திருச்சபை என்னும் புதிய ஆற்றலோடு பல தரும்படி உருவாக்கி மது அன்பின் உறுதியான அடையாளமாக திகழ்கின்றது. எங்கள் நாட்டில் உள்ள திறமைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பி வைத்தேன். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு மக்கு சான்று பகல் எங்களை துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களையும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றது. ஆகவே ஆண்டவரே, வானகத்தோடு புனிதர் அனைவரோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் அனைவருமை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தேர்ந்தெடுத்தார். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாகும். அவர் பாடுபட உலகறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை என்னும் அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் நோக்கத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்திருக்கும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுகம் உரையிலும் ஏற்றெழும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர், இவ்வுலகிலே ஒப்புவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும், குறிப்பாக இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித சவேரியாரோடு இணைந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் கடவுளை தேடுகின்ற மக்களாகவும் நம்பிக்கையிலே நாள்தோறும் வளர்ந்து இந்த செல்லிப்பட்டி என்ற குடும்பத்திலே அனைவரும் ஒன்றாக நன்றாக வளர பாட கடவுள் கொடுக்கின்ற அறுவலங்களை நல்லவைகளை பயன்படுத்தி சிறப்பாக வாழ சாட்சிப்பதனை எங்களுக்கு துணையாக ஆசிரியர். இன்னும் பல்வேறு தேவைகளை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீரே துணையாக இருந்து அருள் உதவியும் பொருள் உதவியும் கொடுத்து ஆசிரியர். நல்ல உடல்நலத்தையும் கொடுத்து ஆசிரியர். இன்னும் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை நல்ல வழியை பெற்று சிறப்பாக வாழ துணை செய்தது. மாணவர்கள் நல்ல வழியை படித்து எதிர்கால வாழ்வை அமைத்துக் கொள்வதிலே நீ துணையாக இருந்து வழிநடத்தியிருந்தோம். இன்னும் பல்வேறு கருத்துக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களோடு இணைந்து நாங்கள் கொண்டாட ஆசை வைத்தது. குறிப்பாக இயற்கை வள பெருக நல்ல மழை வளத்தை கொடுத்து இந்த ஆண்டோடு சிறப்பிக்க வேண்டும் என்றும், அது வழியாக மக்கள், கால்நடைகள், விலங்குகள், மரம், செடி, கொடிகள்லாம் பூத்து கொடுக்கவும், ஏரி குளங்கள் நிரப்பி வழியவும், மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கவும் நாளுக்காலம் நீர் கடவுளுக்கு துணையாக ஆசை வைத்தது. நாங்கள் அனைவரும் நிலைவாழ்வை பங்குகளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவருட உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளுக்கு முதலிடம் நற்செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ மன்றாடும். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவது கலக்கமின்றி நலமாயிருப்போம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற பேரின்ப வாழ்வு
வரவுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்கள் அனைவருக்குமே தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழிகிறேன். எங்களது பாவங்களையும் விலகினங்களையும் பாராமல் எம் பாதுகாவலர் செவேரியாவின் கொடியேற்று விழா திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் விட்டு சென்ற அமைதியும் ஒற்றுமையும் ஒரு இதய அன்பை நிறைவாய் கொடித்தருகிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, செல்லுகிற அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை தெரிவித்து மகிழ்வோம். கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் திருச்செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று தன்னிடம் அழைத்த ஆண்டவர் செவேரியாவையும் தன் பால் ஈர்த்தவர். இந்த அப்பத்தின் வடிவில் இப்பொழுது நம்மை சந்திக்கிறார். இவரின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்று வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றவர்கள்.
எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தூய சவேரியாவின் வழி கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா அல்லேலூயா.